ஆல்ரைட். ஸோ ஒன் ப்ளஸ்னுடைய பேட் 3 அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை நான் 1 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் அவங்க இந்தியாவில் இதோடைய ப்ரைஸிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய சைட்டில் போய் வாங்கலாம். இந்த ஒன் ப்ளஸ் பேட் 3னுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,999. இதில் கார்டு ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. ஸோ 5,000 கார்டு ஆஃபர்லாம் போக 42,999 இது நீங்கள் வாங்கலாம். அது வந்து 12GB மற்றும் 2GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட். இது டாப் எண்ட் போனீங்க அப்படின்னா 52,999. அதில் 16GB ரேம் ப்ளஸ் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. 2 கலர்ல அவைலபிள் இருக்க போது, ஸ்டார்ம் ப்ளூ மற்றும் ஃப்ராஸ்டட் சில்வர். நீங்க பாக்குறது ஸ்டார்ம் ப்ளூ கலர். என்னுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த டேப்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்டு டேப்லெட்னா இந்த ஒன் ப்ளஸ் பேட் 3 தான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனுடைய 8 எலைட் சீரீஸ் அந்த ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லா ஸ்பெக்குமே பார்த்தீங்கன்னா டாப் நாச் ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு தனியாக நீங்கள் கீபோர்டு வாங்கணும். அதே மாதிரி இந்த பேக் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கணும். இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வெறும் டேப் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த டேப் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப தின் அண்ட் லைட் வெயிட்டான ஒரு டேப்லெட் இது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5.97 mm தான். அதாவது 6 mmக்கு கம்மியான திக்னஸ் தான். ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு. பர்ஃபெக்டான ஒரு டிசைன். கையில் பிடிச்ச ஹேண்டில் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. இதில் பாம் ரிஜெக்ஷன்லாம் வேற நல்லா ஒர்க் ஆகுது. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 675 கிராம். இவ்வளோ பெரிய ஒரு டேப்லெட் இந்த வெயிட்ல கொடுத்துருக்காது. நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க ஸ்டாண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக டேபிளில் வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 13.2 இன்ச் டயகனலி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளே. இது ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ல இவ்வளோ பெரிய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் பண்றாங்க. அதுவும் ஒரு ஹை எண்ட் ப்ராசஸரோட ரொம்ப சில கம்பெனிஸ் தான் பண்றாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதோடைய ஸ்கிரீன் ரேஷியோவே பார்த்தீங்கன்னா 7:5 ஸ்கிரீன் ரேஷியோ. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸ்கொயர்னா 5:5, அதாவது 1:1 வரும். இது 7:5 அப்படிங்கறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ரீடிங் பிளஸ் கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவை எனக்கு தோணுது. இதுல அஃப்கோர்ஸ் இதுல வந்து எல்சிடி பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்டிபிஎஸ் சப்போர்ட்டட் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல். இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 3392/2400. ஒரு ஹை ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பிக்சல் டென்சிட்டி நல்லா ஹையா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. AMOLED பேனல் இல்லையேன்னு சில பேர் வருத்தப்படலாம். பட் இதுல எல்சிடி பேனல்லையே ஒரு ஹை குவாலிட்டி பேனல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல AMOLED பேனல் இல்லை அப்படிங்கிறத நான் என்னோட யூசேஜ்ல நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட்டும் நல்லா ஹையா இருக்கு. கேமிங் விளையாடுறப்ப டச் சாம்பிளிங் ரேட்ல நல்லா உங்களுக்கு கிடைக்குது. அவுட்டோர்ல யூஸ் பண்றது கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த 600 நிட்ஸ் பிரைட்னஸ் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் எனக்கு தோணல. உங்களுக்கு கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கு, இல்லை நீங்க டைப் பண்றதுக்கு, இல்லை உங்களுடைய ரெகுலர் கம்ப்யூட்டிங் பர்பஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக சர்வ் ஆகுது. ஸ்பீக்கர்ஸ் தாறுமாறாக இருக்குது. 8 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிறதுக்கு அப்படியே இந்த கேமிங் விளையாடுறப்பெல்லாம் நீங்கள் கையில் வச்சு நீங்கள் விளையாடுறப்போ அந்த ஒவ்வொரு அதிர்வையும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கண்டென்ட் கன்சியூமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிவைஸாக நீங்கள் ட்ராவலில் ஆன் த கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 12GB LPDDR5X ரேம் இருக்கு. 16GB வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்கு. ராம் பார்த்தீங்கன்னா UFS 4.0 கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் கொண்ட இந்த டேப்லெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச்சாக இருக்கு. எந்த இடத்துலையும் ஒரு கேமிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கெட்சிங்காக இருக்கட்டும், எந்த மாதிரியான யூசேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு லேக், ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்சது. பட் இது யார் வாங்குவா? ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டை நம்ம இன்னைக்கு யார் வாங்குறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே ரொம்ப ஒரு டெக் சேவியாக இல்லாதவங்க, ஏன்னா டெக் சேவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணு மூடிட்டு டக்குன்னு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போயிடுவாங்க. கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுப்பாங்க, லேப்டாப் ரெண்டுமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு நான் டெக் சேவி, டெக்குக்குள்ளே ரொம்ப போக தேவை கிடையாது. எனக்கு வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ்னுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் எனக்கு தேவை கிடையாது. ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் எனக்கு தேவை. பட் நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சேர்த்து ஒரே டிவைஸாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டேப்லெட்டை வாங்கணும். ஸோ அந்த மாதிரியான வகையில் வச்சு பார்க்குறப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு லேப்டாப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய அட்டாச் பண்ணிக்க இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இதுக்குன்னு தனியாக சார்ஜிங்லாம் பண்ண தேவையில்லை. இதுலேருந்து ஒரு லோ பவர்டு சார்ஜிங் வந்து சார்ஜ் ஆகிக்கிறது இல்லை.
ஒரு ஃபண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் டைப் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஒரு ஹை எண்ட் லேப்டாப்பில் டைப் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ட்ராக் பேடுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 12140 mAhக்கான பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 2 to 2.5 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இது மொபைல் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தொடர்ந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கேமிங் விளையாண்டுக்கிட்டே இருந்தாலுமே 1.5 days வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ அருமையான ஒரு பேட்டரி லைஃப், ஒரு டிபெண்டபிளான ஒரு டிராவல் கம்பெனினா நீங்க எடுத்துட்டு போகலாம். இருக்கக்கூடிய கேமரா பின்னாடி 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பெருசா ஒன்றும் விஷயம் கிடையாது. பட் ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய கேமரா வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பேசுறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரியல் இருக்கக்கூடிய கேமரா ஒரு சில டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு போட்டோஸ் எடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வரக்கூடிய ஆக்சசரிஸ் பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ண OnePlus Pad 2 விட OnePlus Stylo 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த Stylo 2 இதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதோட விலை பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய். இதோட சேர்த்து நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாட்டி ஒரு ஸ்கெட்ச் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டைலோ நீங்க வாங்கலாம். இந்த ஸ்டைலோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப நேச்சுரலா ஒரு பேப்பர்ல எழுதுற மாதிரியே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. இது தவிர நிறைய அக்சசரிஸ் இருக்கு. உங்களுக்கு கீபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணணும்னா கீபோர்ட் ஃபோலியோ கேஸ் இருக்கு. இல்ல வெறும் சும்மா கேஸ் மட்டும் வேணும்னா வெறும் ஃபோலியோ கேஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஸ்டைலோவை ஒழுங்கா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லை. அதாவது இது மேல வச்சு மேக்னெட்டிக்கா மேல வச்சுட்டோம் அப்படின்னா அது சார்ஜ் ஆகுது, அது பெர்ஃபெக்டா இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் ஒரு பேக்ல போட்டு நம்ம எடுத்துட்டு போறோம், இல்ல நம்ம கையில பிடிச்சிட்டு நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டைலோ, அதுவும் 5000 விலையான அந்த ஸ்டைலோஸ் பாத்தீங்கன்னா அது விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே நான் யூஸ் பண்ணேன். அதை ஸ்டோர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் அந்த கீபோர்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோலியோ கேஸ்லயாச்சும் ஒரு சின்ன ஒரு நாச்சோ சின்ன ஒரு எலாஸ்டிக் பேண்டோ ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்டோர் பண்றதுக்கு வசதியா இருந்திருக்கும். நான் டிராவல் பண்றப்போ ஒரு தயக்கம் இல்லாம ஒரு பயம் இல்லாம நான் எடுத்துட்டு போவேன். பட் இப்ப இந்த ஸ்டைலோ பென் அவங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்காதனால இது எங்க விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்திலே இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு கொண்டு போக வேண்டியதா இருக்கு. இந்த OnePlus Pad 3ல இப்பொழுதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா OxygenOS 15. இது வந்து Android 15 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு UI. மிக விரைவில் இதில் வந்து OxygenOS 16 வெர்ஷன் இதில் வரப்போகுது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு OnePlusனுடைய யூஸ்வலாக வரக்கூடிய OxygenOSல எல்லாமே ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக டேப்லெட் இன்டர்ஃபேஸுக்குன்னே இந்த டாக்கிங் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அப்ளிகேஷன் நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இது மல்டி விண்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மல்டி விண்டோவே நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளூயிடாக இருக்குது. இந்த அதோடைய ரீசெசிங் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் மல்டி டாஸ்கிங்கில் வச்சது இங்கே பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். எப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதை ரிமெம்பர் பண்ணிட்டு அந்த ஸ்டேட் ஈஸியாக இங்கே வந்துடும். பட் இதில் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் OnePlus Pad 3னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணல. என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணுறதுக்கு, நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு சில இப்போ இந்த மாதிரி ட்ராவல்லாம் வந்தோம் அப்படின்னா ட்ராவலில் வந்து என்னுடைய ஒரு கம்பெனியன் டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு, டக்குன்னு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த இடத்துலையுமே எனக்கு பிரச்சனை தரலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல, அதாவது இதோடைய ஹேண்டிலிங், போர்ட்டபிலிட்டினா ஹேண்ட்லிங் பண்ணுறோம். இது வந்து இதோடைய கீபோர்டு பேஸு, பின்னாடி ஸ்டாண்டு. ஒரு நார்மல் லேப்டாப் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அப்படி லேப்டாப் இப்படி மூடி இருக்கும், திறந்து கையில் வச்சு எங்கேன்னு எடுத்துகிட்டு போவோம். இது எடுத்துகிட்டு போகிறப்போ இது வந்து வாப்லியாக இருக்குது. ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி இந்த மாதிரி மடியில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ ஸ்டேபிளாக இல்லை. ஒரு லேப்டாப்னப்போ மடியில் வச்சு லேப்டாப் அப்படிங்கிற ஒரு லேப்பில் வச்சு டாப்பை யூஸ் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த ஒரு பர்டிகுலர் டிசைனில் இல்லை. ஏன்னா இந்த கீபோர்டும் இந்த டேபும் பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது, கனெக்டிவிட்டி சரியாக இல்லை. அது ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு டிசைனில் எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. மற்றபடிக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதோடைய டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இதோடைய டிசைனாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ். Get it.